ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கௌசல்யா ராஜன். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்றைய நாட்களுக்கு பிறகு சந்திரா அக்னியுடன் மிகவும் சகஜமாய் பழக ஆரம்பித்தாள். அக்னியிடம் மட்டுமல்ல, அனைவரிடமும் நன்றாக பேசி பழக ஆரம்பித்தாள். அவளின் பயந்த குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருந்தான் அக்னி. நாட்கள் கடக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் சஞ்சுவும் ருத்ரனும் கேஸ் விஷயமாக பேசிக் கொண்டிருந்தனர். என்னடா மச்சான், இந்த கேஸ் இப்படி இழுத்துட்டு போகுது. எப்படி யோசிச்சாலும் ஒரு சின்ன குழு கூட கிடைக்க மாட்டேங்குதுடா. இங்க இருந்துடா அந்த சரக்கெல்லாம் சப்ளை பண்றானுங்க. ஆமா மாமா, எங்கதான் தயாரிச்சு தொலைகிறாங்களோ தெரியாம மண்டையெல்லாம் வலிக்குது. ரொம்ப சேஃபா எல்லாத்தையும் செய்யறாங்க. அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வந்தது. சொல்லு ஸ்ரீ, என்ன ஏதாவது நியூஸ் கிடைச்சதா என்று ருத்ரன் கேட்க, எஸ் சார், ஃபாரின்ல இருந்து ஆலியன் வேந்தன் இந்தியாவுக்கு வரார் என்று ஸ்ரீ சொல்ல, வாட் என்று இருக்கையில் இருந்து எழுந்த ருத்ரன், ஸ்ரீ என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு. எஸ் சார், அந்த எம்என்சி குரூப் ஓனர் ஆலிவேந்தன் நியூ பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக பெங்களூர் வரான் சார். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்றேன் என்று ஸ்ரீனி காலை கட் செய்தான். ஹே என்று சஞ்சுவை தூக்கி சுற்ற, யோ மாமா விடியா, யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க என்று சஞ்சு கத்த, டேய் பலியாடு சிக்கிருச்சுடா என்று சஞ்சுவை அணைக்க, டேய் பலியாடு தானா தலையை கொடுக்க வருதுடா என்றான் ருத்ரன். யார மாமா சொல்ற? ஆலிவேந்தன் பேக் டு இந்தியா. என்ன மாமா சொல்ற, நிஜமாவா? ஆமாடா ஆமா, உடனே நம்ம டீமை ரெடி பண்ணு, நெக்ஸ்ட் வீக் பெங்களூர் போகணும். டெஃபினெட்லி மாம்ஸ் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே ஷர்ட் எல்லாம் கிழிந்து முகத்தில் இரத்த காயங்களுடன் வந்தான் அருண். அதை பார்த்த ருத்ரன், டேய் மச்சான் என்னடா ஆச்சு, ஏண்டா காயமா இருக்கு என்று ருத்ரன் கேட்க, சஞ்சுவும் டேய் என்ன நடந்துச்சு சொல்லுடா என்று கேட்க, இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அதை காதில் வாங்காமல் வீட்டினுள் சென்றான். அவன் முகத்தில் ஒருவித கோபம் கலந்த ஆத்திரம் அவனுள் எரிமலையாய் வெடித்து கொண்டிருந்தது. அருணின் நிலையை பார்த்த சந்திரா, ஐயோ அருண் என்னாச்சு என்று அவன் முகத்தை தொட்டு பார்த்து அழ, அருண் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தான். அதே நேரத்தில் அக்னி கோபத்துடன் வீட்டினுள் வந்தான். வந்த வேகத்தில் அருணை சரமாரியாக அடித்தான். அனைத்து அடிகளையும் வாங்கி கொண்டு கண்ணீர் பொங்க நின்றிருந்தான் அருண். என்னங்க விடுங்க, ஏன் பிள்ளைய அடிக்கிறீங்க, விடுங்க என்று அக்னியை தடுக்க முயற்சி செய்தாள் சந்திரா. இவற்றை வெறும் பார்வையாளராக மட்டுமே பார்த்தனர் சஞ்சுவும் ருத்ரனும். ஏனென்றால் அக்னியின் கோபத்தை அறிந்தவர்களாயிற்றே. அவன் கோபத்தில் இருக்கும்போது இடையில் யார் சென்றாலும் அவர்களுக்கும் அடி உறுதி என்று தெரியும். அதனால்தான் சஞ்சுவும் ருத்ரனும் அமைதியாக வேடிக்கை பார்த்தனர். அக்னியை அடியை தாங்க முடியாமல் அருண் கீழே விழுந்தும் அடியை நிறுத்தாத அக்னியை நினைத்தால் பயமாகவும் அருணை பார்த்தால் பாவமாகவும் இருந்தது. கீழே விழுந்த அருணை தன் மடியினில் தாங்கிக் கொண்டும் அக்னி அடித்த அடியில் அருண் வாயிலிருந்து ரத்த ரத்தமாய் வாந்தி எடுக்க அதை பார்த்த சந்திரா, போதும் நிறுத்துங்க, ஏன் இப்படி ஒரு பையனை காட்டு மிராண்டி மாதிரி அடிக்கிறீங்க? அப்படி என்ன செஞ்சான் இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு? ரத்தம் வருது, மனுஷனா நீங்களா என்று பேசிக்கொண்டு, என்றும் கோபமே வராத சந்திரா கோபத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அருண் சந்திராவின் மடியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஒரு குழந்தையை போல் அழுதான். அழு, நல்ல அழு என்று அக்னி தன் அறைக்கு சொல்ல, அருண் அருண் என்னாச்சு, இதாவது சொல்லு என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே சஞ்சுவும் ருத்ரனும் அருண் அருகில் வந்தனர். அவர்களை கோபமாக ஒரு பார்வை பார்த்தாள் சந்திரா. நீங்களா மனுஷங்களா, பச்சை பிள்ளைய மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, நீங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க என்று கோபம் வராத சந்திராவுக்கு கோபம் வந்ததை பார்த்து அவர்கள் இருவரும் சிரித்தனர். அண்ணி, நீங்க கோபப்படுறீங்க அண்ணி என்று சஞ்சு ஆச்சரியமாக சொல்ல மீண்டும் அவர்களை திட்டினாள் சந்திரா. சற்று நேரத்திற்கு பிறகு அருணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ருத்ரனும் சஞ்சுவும் அருணையை பார்த்து கொண்டு இருந்தனர். சந்திரா ஆரஞ்சு ஜூஸை எடுத்துக்கொண்டு சஞ்சுவையும் ருத்ரனையும் முறைத்தவாறு அருண் அருகே சென்று அமர்ந்தாள். அருண் ஜூஸ் குடிங்க என்றாள். வேண்டாம் என்று தலையசைத்தான் அருண். இப்ப குடிக்க போறீங்களா, இல்ல உங்க அண்ணனை கூப்பிட்டு மறுபடியும் அடிக்க சொல்லவா என்று சந்திரா மிரட்ட,
அருணிக்கே சற்று புன்னகை வந்தது. அண்ணி, உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா என்றான். என்றாள் சந்திரா. அப்பொழுதும் ருத்ரன் சஞ்சுவை முறைக்க தவறவில்லை சந்திரா. அண்ணி, இன்னும் கோவமா இருக்கீங்களா? அண்ணன் கோவமா இருக்கும்போது யாரும் அவர் பக்கத்துல போக முடியாது அண்ணி என்றான் சஞ்சு. அப்படி போனோம்னா அவனுக்கு விழுந்த அடியை விட டபுள் மடங்கு உன் புருஷங்கிட்ட இருந்து நாங்க வாங்கணும் என்றான் ருத்ரன். டேய், இப்பயாச்சும் சொல்லுடா, என்னாச்சு என்றான் ருத்ரன். என்ன காலேஜ்ல இருந்து 1 month சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்றான் அருண். ஏண்டா, என்ன பண்ணி தொலைஞ்ச என்றான் சஞ்சு. காலேஜ்ல ரீசன்ட் டேஸா சீனியர்ஸ் தொல்லை தாங்க முடியல. ஜூனியர்ஸ் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிஹேவியர் ரொம்ப மாற ஆரம்பிச்சிச்சு. சடனா மிருகம் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரொஃபசர்ஸ கூட கை ஓங்க ஆரம்பிச்சாங்க. லேடி ஸ்டாஃப்ஸை எல்லாத்தையும் தப்பு தப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. தப்பா போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன், நேரடியாவே தப்பா பேசவும் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் நேற்று நைட்டு காலேஜ் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கிங்ல பைக்கை எடுத்துட்டு இருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்டு, டே மச்சான், ஏதோ சத்தம் கேக்குதுடா என்றான். ஆமா மச்சான், கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து தான் சத்தம் கேக்குது. பட் அது ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, அங்க யாரு இருக்க போறது என்று மற்றொரு நண்பன் கூற அனைவரும் கான்ஃபரன்ஸ் ஹாலிற்கு சென்றனர். டே மச்சான், இதுக்குள்ள இருந்து தான்டா சத்தம் கேக்குது. ஆனா கான்ஃபரன்ஸ் ஹால் லாக் ஆயிருக்கே என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே பெண்ணின் கதறல் அதிகமானது. சற்றும் தாமதிக்காமல் கான்ஃபரன்ஸ் ஹால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு பேரதிர்ச்சி. 4-5 மனித மிருகங்கள் ஒரு பெண்ணை சூறையாடி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவர்களை பார்த்த அந்த மிருகங்களில் ஒருவன், டே மச்சான், அங்க பாருங்க என்றான். டேய் தம்பிகளா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? தேவையில்லாம ஹீரோயிசம் பண்ணி எங்க கிட்ட வாங்கி கட்டிக்காதுங்க, போங்க போங்க என்றான் ஒருவன். அருணும் அவன் நண்பர்களும் கொஞ்சம் கூட அசையவில்லை. அந்த பெண்ணை சீரழித்துக் கொண்டிருந்த ஒருவன், மச்சான் இல்லடா, நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பிகளா, என்ன எந்த பக்கம்? வரக்கூடாத இடத்துக்கு வந்து பார்க்க கூடாததை பார்த்துட்டீங்களே. சோ உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். இந்த சரக்கு அடிச்சுட்டு எங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லையா இங்க நீங்க வரவும் இல்லை, எதையும் பார்க்கல, புரிஞ்சதா என்று அந்த மிருகம் சொல்ல அருண் மற்றும் அருணின் நண்பர்களுக்கு புரிந்தது இவர்கள் நிதானத்தில் இல்லை என்பது. அருணின் நண்பன் ஒருவன், டேய் விடுங்கடா அந்த பொண்ண என்று தன் சட்டையை களைத்து கொண்டு வர அந்த மிருகங்களில் ஒருவன், மச்சான் சூப்பரா இருக்காண்டா, இவன் எனக்கு என்று கேவலமாக பேச அருண் சிறிதும் யோசிக்காமல் அவனை புரட்டி எடுத்தான். இரு தரப்பினர்களுக்கும் இடையே சண்டை கூடியது. அந்நேரம் அருணின் நண்பன் காலேஜில் உள்ள அனைவரையும் அழைத்து வர அருணும் அவன் நண்பர்களும் அந்த மனித மிருகங்களை அடித்து துவைத்துக் கொண்டிருந்தனர். உடனே பாதி மயக்கத்தில் இருந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பினர். பின்பு போலீஸ் வந்து அருண் மற்றும் அவன் நண்பர்கள் உட்பட கைது செய்து ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். பின்பு பாதிக்கப்பட்ட பெண் உண்மையை கூற அருண் மற்றும் அவன் நண்பர்கள் விடுவித்தனர் என்று சொல்லி முடித்தான் அருண். எப்படி ஒரு பொண்ணை இப்படி பண்ண தோணுது? உங்களா மனுஷங்களா? அவங்களுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இல்ல? இப்போ அந்த பொண்ணு நல்லா இருக்காங்களா என்று சந்திரா கேட்க, அந்த பொண்ணு நல்லா இருக்கா அண்ணி, பட் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கா, எல்லாம் சரியாயிடும் என்றான் சஞ்சு. எப்படிடா? உன் கூட தான் நானும் இருந்தேன், இந்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படிடா தெரிஞ்சுக்கிட்ட என்றான் ருத்ரன். சஞ்சு தன் காதில் அணிந்திருந்த ஏர்பாட்ஸை காட்டினான். நீ நல்லது தானே பண்ணிருக்க, அப்புறம் ஏன் உங்க அண்ணன் அடிச்சாரு? ஒரு பொண்ணோட கற்ப அவ சம்மதம் இல்லாம எடுக்கிறது எவ்வளவு பாவம் தெரியுமா என்று தன்னை நினைத்தும் சந்திரா கூற, ஐயோ சந்திராமா, அக்னி அடிச்சது எதுக்குன்னு நினைக்கிற? அவன்களை கொல்லாம விட்டுட்டேடாண்டுதான் என்று ருத்ரன் கூற, என்று சந்திரா பார்க்க, ஆமா நீ அவன்களை அடிக்காம கொண்டுட்டு வந்திருந்தா அண்ணன் என்ன இந்நேரம் இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சிருப்பாரு. நானும் அத நினைச்சுதான் அழுதேன் என்றான் அருண். அவர்கள் பேசிக்கொண்டிருக்க சந்திரா என்று அக்னி அழைத்தான். அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம் என்றான் ருத்ரன். பாப்பா போடா, அக்னி கூப்பிடுறான் ஏதாவதுனா என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, சத்தியமா உங்களை கூப்பிட மாட்டேன் என்றாள் சந்திரா.
மீண்டும் அக்னி சந்திராவை அழைக்க திடுத்திடுவென ஓடினாள். அப்போது சஞ்சுக்கு கால் வர, அப்பொழுது அந்த இடத்தில் ருத்ரனும் அருண் மட்டும் இருக்க, விழி எங்க என்றான் அருண். இன்டர்ன்ஷிப்காக கேரளா போயிருக்கா, 2 daysல வந்துருவா என்றான் ருத்ரன். மூவரும் சில விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தனர். சந்திரா அக்னி இருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். அக்னி லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். அக்னி நிமிர்ந்து சந்திராவை பார்த்து, புருஷன் பசியோட இருக்கானே, அவனுக்கு சாப்பாடு கொடுப்போன்னு கொஞ்சமாதும் மைண்ட்ல என்ன இருக்கா? 6 அடி எரும மாட்டை மடியில போட்டு தாளாட்டி கொஞ்சம் தெரியுது, புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க தெரியல என்று பொறாமையுடன் கேட்டான் அக்னி. இது இப்பொழுதெல்லாம் அதிகமாகவே நடக்கிறது. அருணும் சஞ்சுவும் சந்திராவை விட வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் இருவரும் சந்திராவின் முன் குழந்தைகளாய் மாறிவிடுகிறார்கள். சந்திராவும் தன் குழந்தைகளைப் போலவே அவர்களை பார்ப்பாள். அக்னியின் கோபம் புரிந்தாலும் ஒரு சிறு முறைப்புடன் அக்னியை பார்த்துவிட்டு சென்றாள். மீண்டும் அக்னியின் அறைக்கு உணவுடன் வந்தாள். அவளை இழுத்து தன் மடியில் உட்கார வைத்து, என்ன மேடம்க்கு ரொம்ப தான் கோபம் வருது? பின்ன வராதா, ரத்த வர்ற அளவுக்கு அடிப்பாங்க, பாவம் அருண் என்று வருத்தமாய் கூற, அடியே பசிக்குதுடி, ஊட்டி விடு, அப்புறம் பேசலாம் என்றான் அக்னி. சந்திராவிடம் இருந்து உணவை வாங்கி கொண்டே இருந்தான். தானும் உண்டு கொண்டு தன்னவளையும் உண்ண வைத்தான். இப்பொழுதெல்லாம் சந்திரா இயல்பாகவே அக்னியிடம் பேசினாள். இருவருக்கும் இடையே காதல் பெருகி கொண்டே இருந்தது. மனதளவில் இருவரும் ஒருவராய் வலம் வந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் தாம்பத்தியம் மட்டும் இல்லை. தன்னுடைய சிறு தீண்டல் கூட கடந்த கால நிகழ்வை சந்திராவிற்கு ஞாபகம் படுத்த கூடாது என்று அவளின் அனைத்து தயக்கமும் பயமும் போகும் வரை அவளை நெருங்கக்கூடாது என்று ஆனவன் காத்திருக்கிறான். காத்திருப்பது வீணாகுமா? அல்லது தன்னவனிடம் தன் பயம் மற்றும் தயக்கத்தை விட்டு ஆனவனிடம் சரணடைவாள சந்திரா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில பார்க்கலாம்.